ஹைடா மிஸ் நான் உங்கள் கேரட் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு எஃப்எஃப்லாம் பார்த்து வச்சு பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து லவ் அண்ட் ஜாம்பி அட்டாக்கோட பார்ட் 4 பார்க்கலாம். ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம வந்து டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பொண்ணு வந்து வேகமாக வந்து சைக்கிளை ஊற்றிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. வர ஃபுல்லாக பார்க்குறா, பயங்கரமாக கூட்டமாக இருக்குது, எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து அவளோட காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிறா. அப்படியே வந்து நிறைய பேர் அவளை சுற்றி ரவுண்ட் பண்ணி அப்படியே அவளை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட வந்து இந்த சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சைடு பார்த்தா அவங்க வந்து எப்பயும் போல் நார்மலாக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது உங்கள் லீடர் மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மிஸ் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து விட்டு அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஆரியாவுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ஜன்னலை வந்து எட்டி பார்த்துட்ருக்கா. ஜன்னல் வழியாக கீழே கிளாஸ்லாம் அங்கே வந்து எல்லோரும் நார்மலாக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து காரை எடுத்துகிட்டு பயங்கர ஸ்பீடை வந்து உள்ளே விட்றாங்க. அது யாரும் இல்லை, நம்ம காலேஜோட ஹெச்ஓடி தான். ஹெச்ஓடி வந்துட்டு சை எவன்டா அவன் மயிர் மாதிரி பண்ணிட்டு என் கையை வேற கடிச்சு விட்டுட்டு போயிட்டான் வந்துட்டு அவரோட கையை உதறிட்டு வந்துட்டுருக்காரு. அதை பார்த்த வாட்ச்மேன் வந்து சார் என்னாச்சு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாரு. அதோட நம்ம ஹெச்ஓடி என்ன நினச்சானே தெரியல, பிடிச்சி வாட்ச்மேனை கடிச்சு வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஆரியாவுக்கு இங்கேப்பா அப்படின்னு ஆயிடுது. அதோட வந்து எல்லோரும் க்ளோஸ் பண்ணுங்கள், டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதோட நம்ம லியா வந்துட்டு கூல் டவுன் டி, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். லியா க்ளோஸ் பண்ண சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம லியா போய் க்ளோஸ் பண்ண போகிறதுல நம்ம சுகா கரெக்டாக வருவார் அவரோட கேங்கை வர. அதோட சுகாயாங் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவா நம்ம ஆரியா போய் அவங்க எல்லாத்தையும். என்னம்மா ஆச்சு அப்படின்னு சுகா கேட்குறாரு. அதோட நம்ம ஆரியா வந்து அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே பிளாக் பண்ணி அந்த இடத்தையே பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து உட்கார்றா. கிளாஸ் இருக்க எல்லாருமே கன்ஃபியூஸ், என்ன ஆச்சு ஆரியாவுக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அதோட ஆரியா வந்து கூல்டெல்லாம் உட்கார்ந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சுகரான்னு கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுல சொல்கிறாங்க, கீழே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆரியா. அதோட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா கேட்குறா. ஐ திங்க் ஜாம்பி அட்டாக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே எல்லோரும் போய் அந்த ஜன்னலை தான் பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக கீழே வந்து எல்லாம் ரத்த கதறி பயங்கரமாக வந்து எல்லோரும் மாற்றி எல்லோரும் கழிச்சிட்டு இருக்கிறதுல எல்லாருக்கும் இங்கே பயம் வந்துருச்சு. நம்ம ஜிம்மின் ஜங்கு கிட்ட டேய் படம் கீழே எடுக்கிறாங்களா இல்லை நம்ம காலேஜ் வச்சு நம்மளுக்கே தெரியாமல் எடுக்கிறாங்களா, என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அவர் மாதிரி உட்காந்துட்ருக்காரு அவர். நம்ம ஜங்குக்கிட்டே அமைதியாருடா, நானே என்ன நடக்குது மண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேற பயன்படுத்திகிட்டு இருக்க அவர் மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரைட் காய்ஸ், இப்போ வந்து நம்ம மட்டும்தான் சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓகேவா. நம்மக்கிட்ட இப்போதைக்கும் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு 2% இல்லை 50% தான் சான்ஸே இருக்குது. அதில் நம்ம வந்து பிழைக்கிறோமா உயிர் வாழ்கிறோமான்னு நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லீடர் வார்டு சொல்கிறாளா எல்லாருக்கும். அட போங்கடா, என் வாழ்க்கை என் கையில் இல்லை உட்காந்துட்டாங்க. நம்ம ஜின்னுக்கெலாம் இங்கே ஐயோ என்னடா நடக்குது இங்கே அந்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே எல்லாருமே டோட்டலாக எல்லோரும் வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருங்க அவங்க வந்துட்டு நம்ம லில்லி சொல்கிறாங்க. எல்லாமே அமைதியாக இருக்காங்க. இங்கே சவுண்ட் கேட்குது பயங்கரமாக, அந்த ஜாம்பி சவுண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. போச்சு நம்மளுக்கு அங்கே தான் சொல்லிட்டு ஜேகப்பா அங்கே பயங்கரமாக வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக வந்து காலேஜுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பீரியடுக்கான பெல் அடிக்கிறதையும் எல்லா ஜாம்பிஸும் அந்த பெல் அடித்த சவுண்டுக்கு ஓடிதாங்க. அப்போ தான் வந்து இங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து நிம்மதியாகுது. எல்லாருமே இப்போ வந்து மண்டையை பேசி சுற்றிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலான்னு மாதிரி. பாதி பேர் உட்காந்து அங்கிட்ட அழுதுட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொரியா ஃபுல்லாகவே வந்து ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு நான் இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. கைஸ் உங்கள் மொபைல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா சொல்கிறா. அப்போ தான் வந்து நான் வருது லில்லிக்கும் ஆரியாக்கும் ஆமாம் மொபைல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்து பார்க்குறாங்க. நியூஸ் வந்து இதை போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நியூஸில் வந்து பார்த்தா தெரியுது ஃபுல்லாக வந்து ஜாம்பியை அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து கொரியாக்குள்ளே வர முடியாத மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஜாங்கும் சொல்கிறான், அப்போது நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எல்லோரும் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. கரெக்ட் ஜங்குக்கு.
அப்படின்னு லியா சொன்னோன்னே தான் எல்லாருக்குமே வந்து போன வருஷம் திரும்பி வருது. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து சர்வே ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அது கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேர்ள்ஸ் கேங் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாய்ஸ் கேங்கு, சுகாவோட கேங்கு எல்லாம் வந்து வச்சிடுறாங்க. அதோட கொஞ்சம் பேர் வந்து மற்ற பேர்லாம் இருப்பாங்களே அவங்களும் வந்து வச்சு நாங்களும் வரோம் அந்த மாதிரி வைக்கிறாங்க எல்லோரும். எதாச்சும் கொஞ்சம் அஞ்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு ஓகே ரெடி, எப்போ ஜாம்பி இல்லையோ அப்போ போகலாம் அந்த மாதிரி ரெடியாக இருக்காங்க. இதில் ஒரு ரவுடிமன் ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து ஜாக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து கிம் அண்டு வின். ஓகேவா? இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உட்காந்துருக்காங்க. ஐயோப்பா எப்படி இருந்த கொரியா எப்படி ஆயிடுச்சுடா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்படியே. அப்போ யாரோ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எல்லாருமே அப்படியே அந்த டோரை பார்க்குறாங்க. நம்ம லியா தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறா. இல்லையா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் வரான், பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து நான் மட்டும் சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு ஜிகேவும் போய் நின்றுக்கிறாங்க அவர்கிட்ட. அங்கே இருந்தவங்க ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஜாம்பிஸில் அப்படின்னு 2 பொண்ணுங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம லியாவும் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தனியாக தான் நிற்கிறா. உட்காந்தவங்க பயங்கரமாக வந்து கடிச்சிருக்கா இல்லையான்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் இடத்துலையுமே வந்து ஜாம்பி வந்து பைட் பண்ணல. அதோட சரி இவங்க வந்து ஹியூமன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்ருக்காங்க. எப்படி நீங்கள் தப்பிச்சிங்க அது மாதிரி நம்ம ஆரியா கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படியே கிச்சனை ஒளிஞ்சிருந்தோம், அப்படியே நாங்கள் வந்து மெதுவாக அந்த ஜாம்பிஸ் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்துட்டு எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க எப்படிலாம் போகிறதுன்னு. லில்லிக்கு இப்போ தான் நான் வருது அவகிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு. அது என்ன ப்ளூ பிரிண்ட்னா அந்த காலேஜோட ப்ளூ பிரிண்ட்டு. அவள் டக்குன்னு போய் அவளோட பேக்கை பார்க்குறா. பேக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்குது அந்த ப்ளூ பிரிண்ட். இல்லையா இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படி வந்து காமிக்கிறா. எல்லாருக்குமே ஷாக்கு, எப்போது அவகிட்ட வந்து இந்த காலேஜ் ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு. வேறு எல்லாரும் அவளை பக்கத்தில் இது வந்து நான் ஆஃபீஸ் ரூமில் வந்து சுட்டேஸ் போட்டது, இப்படி பார்க்காதீங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறா. அவள் இன்னைக்கு தாண்டி நீ உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கா அது மாதிரி சொல்லிட்டுருக்கா ஆரியா. அதோட புகழாதப்பா ஒரு மாதிரி இருக்கிறதுல நம்ம ஜிம்மியில் வந்து அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் கிட்டே வலியுது தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லத்தில் போடா அவன் மாதிரி ஜிம்மில் வந்து அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜங்குக்கு ரணகாலத்துலேயே ஒரு குதூகலம் அவளுக்கு கேட்குதாடா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் வாலிப வயசில் விட்டு தள்ளு அவன் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம லியா என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கே லியா வந்து பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு விட்டுட்ருக்கான். எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சரி இந்த பிளான் ஓகே அந்த மாதிரி எல்லாருக்கும் தோணுது. ஓகேடா மிஸ், அந்த பிளான் என்ன, எப்படி அவங்க அந்த ஜாம்பிஸ் தெரிஞ்சு சர்வே ஆக போகிறாங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.